கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாணி சார். வணக்கம். 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 முருகபக்தர் மாநாடு தமிழ்நாட்டு அரசியலும் குறிப்பாக பார்த்தோம்னா மதுரை அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்குது. கூடுதலாக பார்த்தோம்னா மீண்டும் அந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரம் நேற்றைய தினம் கோர்ட்டில் எதிர்வலித்திருக்கிறது. 2 நீதிபதிகள் மாறுபட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதிமுக அது முருகனுக்கு மாநாடு நடத்துறது அப்படின்றதுல அம்மா திடல்னு போட்டு கலந்துருக்காங்க. அம்மா திடல்னா அம்மையார் ஜெயலலிதாவுடைய திடல்ல அறுபடை முருகனுக்கும் வீடு. இது யாரை அவமானப்படுத்துறது இல்லையா? நம்பிக்கையாளர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவங்க அரசியல் கட்சி தலைவர், அவருடைய பெயரை வச்சு முருகன் கடவுள், அவருடைய அறுபடை வீடுகளையும் இந்த அம்மா திடல்னு வச்சு அதுக்குள்ள நீங்கள் கடவுள்களை வைக்கிறீங்கன்னா அப்போ அம்மாவுடைய அரசியல் கட்டுப்பட்டவங்க சாமியா? சரி, இல்லை சாமியை சுதந்திரமாக நடத்துறேன்னா ஏன் அரசியலை கலக்குறீங்க? உங்களுக்கு ஓட்டு வேணும்னா சாக்கடை அள்ளுங்க, குப்பையை அள்ளுங்க, தெருக்கூட்டுங்க, ரைட்டா? இப்படி மக்களுக்கு தொண்டு செய்யுங்க, கக்கூஸ் கழுவி விடுங்க, இப்படி மக்களுக்கு தொண்டுகளை செய்யுங்க. அடிப்படை தொண்டுகள் செஞ்சால் மக்கள் மறக்க மாட்டான். அதை விட்டுவிட்டு அம்மையார் ஜெயலலிதா ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவருடைய பெயரை போட்டு அதில் நீங்கள் முருகனுக்கு அறுபடை வீடு கட்டுறீங்கன்னா அப்போ முருகனை இதை விட நீங்கள் அவமானப்படுத்துகிற வேற என்னவா இருக்கும் இல்லையா? கேட்டால் பகுத்தறிவாதிகளும் பெரியாரியவாதிகளும் அண்ணாவாதிகளும் தான் இதை தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் நடத்துறது என்ன முறையில் நடத்துகிற? உன் தேர்தல் கட்சி கூட்டணி அரசியல் பண்ணுறதுக்கு இதுதான் இடமா? ஒன்று. ரெண்டாவது, இது யார் தலைமையில் நடந்தது? ராமகோபாலன் யார்? அவர் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர். நான் என்ன சவால் விட்டு கேட்குறேன்னா, உங்களுடைய பிராமண வகுப்பில் முருகன்னு பேர் வச்ச ஒரு ஆளை காட்டுங்க. முருகேசன் நாங்கள் வைக்கிறோம், முருகேசன், கந்தன், இல்லையா? எவ்வளவோ பேர் வச்சுக்கிறோம். இதில் ஆனந்த முருகன், வந்த முருகன், வேல் முருகன், ஜெய முருகன், 100 முருகன் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு முருகனை காட்டுங்கன்றோம். ஏன்னா முருகன் சூத்திர கடவுள், அவன் வேட்டையாடுற கடவுள், கையில் வேல் வச்சிருக்கான், ரைட்டா? அவன் சேவல் கறியை விரும்பி உண்பான், இப்படியெல்லாம் மரபு இருக்கு. சரியா? அவன் கட்டிக்கிட்டது யாரு? குறவர் வம்ச வள்ளி, ரைட்டா? அவ்வளோ உங்க கணக்குல யாரு? சூத்திரச்சி சேராத உங்களுக்கு. அப்ப எங்க தமிழ் கடவுள், தமிழ் கடவுள்னு நாங்கள் முருகனை சொல்றோம். முருகனும் தமிழும் வேறல்ல, சரியா? தமிழும் முருகனும் வேறல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ ஐடென்டிட்டியா வச்சு கும்புற சாமியை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க அரசியலுக்கு இதுதான் நம்ம சொல்றோம். மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவன் திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் தர்காவில் முஸ்லிம்களும் இந்து மக்களும் அவங்களுடைய வழிபாட்டை இவங்க கண்ணால் பார்க்குறதும், இவங்க வழிபாட்டை அவங்க கண்ணால் பார்க்குறதும், ரைட்டா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக ஒரே இடத்துல புலங்குறதும் இவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பாடு மத ரீதியான விஷயங்கள்ல இது இவ்வளவு காலமாக இருந்திருக்கு. சரியா? முஸ்லீம் ஆட்சி காலம் எவ்வளோ ஆச்சு? 1000 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இவ்வளவு காலமாக அது நீடிச்சிருக்கு, எந்த தொந்தரவும் இல்லை. அப்போ அவன் சாமியை அவன் வழிபட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அதை அரசியல் பண்ணுறதுக்கு நீ பயன்படுத்துகிற. ஆனால் நீ எப்படிப்பட்டவனா இருக்க? வரியில் கள்ளமிட்டாய்க்கு வரி போடுற, இந்த பிள்ளைய தன்ற பிரிட்டானிய பிஸ்கட்டுக்கு வரி போட்டு போன முறை செருப்படி வாங்கினீங்க அரசியலாக. அப்போ இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப கடவுள் மீதும் வழிபாட்டு மீதும் அரசியல் பண்ணுறதுக்கு தமிழ் இறைவன் தான் கிடைச்சானா? முருகன் தான் உங்களுக்கு கிடைச்சானா? ரைட்டா? அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, இந்த அதிமுகன்ற கட்சியில் மானம் சூடு சொரணை உள்ள யாராவது தொண்டர்கள் இருந்தீங்கன்னா சில கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், சரியா? இன்னைக்கு இந்த உதயகுமார் அதுக்கு மறுப்பறிக்கை விட்டுருக்காரு. எங்களுக்கு தெரியாமல் போச்சு, நாங்கள் வீடியோ பார்க்காம விட்டுட்டோம், அது பின்னாடி ஓடிக்கிருந்துச்சு, நாங்கள் பின்னால் ஓடிச்சு, நாங்கள் முன்னால் உட்காந்தோம், முன்னால் ஓடிச்சு பின்னால் உட்காந்தோம். இதெல்லாம் கதையா? ராமகோபாலன் யாருன்னு உனக்கு தெரியாது? ஆரிய கூட்டம்னா யாருன்னு உனக்கு தெரியாது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா ஆரியத்தை எதிர்த்தது தானே திராவிடம். அது தெரியாம நீ என்ன ஐஸ் சாப்பிட்றதுக்கு அதுல இருக்கிற? நீ எதுக்கு அப்புறம் அதிமுக இருக்கிற? ஆரியத்தை
எதிர்ப்பதற்கு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் திராவிட அரசியலை ஊன்றி பிடிச்சாருன்னு சொல்றீங்க. அப்புறம் ஆரிய கும்பல் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் காவடி தூக்கிட்டு அவன் அண்ணாவை கேவலமாக தான் முன்னால் பேசுகிறான். உன்னை மனுஷனா கூட மதிக்கலைன்றது இது உதாரணம். உன்னைய மனுஷனா மதிக்கலை, அவன் உன் அரசியலை மதிக்கலை, உன் தலைவரை மதிக்கலை, உன் திராவிட சித்தாந்தத்தை மதிக்கலை. ரைட்டா? கேவலமாக அரசியலுக்கு அவன் பயன்படுத்துகிறான். கூட்டணிக்கு அவன் வந்துட்டு உன்னை மண்டையில் அடித்து உட்கார வச்சிருக்கிறான். அவன் கூப்பிட்டான்னு சொல்லி போயிட்டு உன் தலைவரை பூரா நீ அசிங்கப்படுத்த விட்டுட்டு நீ என்ன அந்த தமிழ்நாட்டில் அரசியல் பண்ற? உனக்கு என்ன யோகியதை இருக்கு? இல்லையா? போனவன் பூரா யாரு? செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, உதயகுமார், ஒண்ணுக்கு ஆகாதவன். அதாவது சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா எந்த தராதரமும் இல்லாதவங்க. சரியா? பூரா திருட்டு பயிலையோ ஊழல் பயிலையோ கலவாணி பயிலையோ. அப்ப நீங்க இந்த மாதிரி கும்பல்களை வைத்து கொண்டு இங்க தமிழர்கள் அடகு வைக்கப்படுகிறார்கள். தமிழர்களிடையே படுகொலைகள், இனப்படுகொலை நடத்துவதற்கான திட்டம் நடக்கிறது. இப்ப இஸ்ரேல் பிரச்சனை என்னது? இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் அது ஒரு மத அடிப்படையில் உருவாக்க முயற்சி பண்ண நாடு. அதனுடைய முடிவு எங்க போய் நிக்குது? எவன் செத்தாலும் மனித உள்ள பேரழிவு தானே. அவன் எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கட்டும். இப்போ அவன் யூத மதத்தை சேர்ந்தவன், அதுக்காக செத்துட்டு போட்டும் பிள்ளை குட்டிங்க பொம்பளை அழகா வயசானவங்க எல்லாருமேலையும் தலையில குண்டை போட்டுன்னு ஆதரிக்க முடியுமா? எவ்வளோ நாலு கிறுக்கு பையன் ஆட்சியில் இருந்தவன் செய்யறான்ட்டு. அப்போ அதே மாதிரி ஒரு வன்முறைகளையும் ஒரு கலவரங்களையும் ஒரு கும்பல் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஏற்படுத்த பார்க்குறான். எதுக்கு? குறுக்கோளியில் அரசியல் பண்ணுறதுக்கு. அப்போ அவனுக்கு நீ காவடி தூக்கிக்கிட்டு செம்பு தூக்கிக்கிட்டு பால் குடம் எடுத்துக்கிட்டு அளவு ஊற்றிக்கிட்டு திரியுறீங்க இந்த அதிமுக ஊழல் பெருச்சாளிகள். சரியா? அப்ப இது முழுக்க எடப்பாடி கும்பலினுடைய நாடகம். இது தமிழ்நாட்டு மக்கள் இந்த கும்பலை அரசியல் ரீதியா அழிச்சு ஒழிக்கணும். ஒரு ஓட்டு போடக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க தமிழ்நாட்டு மக்களை வித்துட்டு போயிடுவாங்க, மொத்தத்துக்கு வித்துட்டு போயிடுவாங்க. அதனால இதுதான் அரசியல் நிலவரம். அதை விட்டுட்டு நம்ம அந்த தீர்ப்புக்கு வந்தோம் அப்படின்னோம்னா, இன்னைக்கு சிக்கந்தர் மலை அதில் கெடா வெட்டலாமா கூடாதா அப்படின்றத 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 தீர்ப்பில் ஒரு தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனுக்கள் எல்லாம் தள்ளுபடி, இது அனாதி காலம் தொட்டு இந்த நடைமுறைகள் இருக்கு, இது மத நல்லிணக்கத்தினுடைய உதாரணமாக இருக்கு அப்படின்னு நீதிபதி பானு அவர்கள் சொல்லியிருக்காங்க. உஷா பானு. நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, அது கெடா வெட்டினாங்கன்றதுக்கு ஆதாரம் கிடையாது. இன்னொன்று, திருப்பரங்குன்றத்தை சுற்றி 300 மீட்டருக்கு கறிக்கடைகள் கூட இல்லை. இவ்வாறு கறி புழங்காமல் முருகனின் புனிதம் காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்படிதான் ஒரு தீர்ப்பு. இப்படி சொல்லி இந்த விசாரணைக்கு எடுக்கலான்னு ஒரு தீர்ப்பு, இதை தள்ளுபடின்னு ஒரு தீர்ப்பு. இப்போ இதில் எல்லா நீதிமன்ற தீர்ப்புகள் எங்க விசாரிக்கப்படணும்? நீதிமன்றம் ஒன்று சொல்லிட்டாலே அது சரின்னு இல்லை. ஏன்னா எத்தனையோ தீர்ப்புகளுக்கு மறு தீர்ப்புகள் வந்திருக்கு. கார்ல் மார்க்ஸ் என்ன தெளிவாக சொல்லுவார்னா, உலகில் எல்லா தீர்ப்புகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும் மக்கள் மன்றத்தில் விசாரிக்கப்படணும். இப்ப மக்கள் மன்றத்தில் நம்ம விசாரிக்கிறோம். என்ன, முருகனுக்கு கிடா வெட்டி வணங்குற மரபு தமிழ்நாட்டில் உண்டு. அவன் வேட்டை கடவுள், அவன் கையில் வச்சிருக்கிறது வேலு. அதை வச்சு என்ன எதுக்காக வச்சிருக்காங்க? கலிக்கின்றதுக்காக வேலு வைப்பாங்க. வேலு என்னது? வேட்டையாடுறதுக்கான கருவி. அவன் முழுக்க நான்வெஜ் சாப்பிட்டவன். ரைட்டா? மலை தெய்வம். ரைட்டா? அவன் சண்டை போடுறதுக்கும் தற்காப்புக்கும் வேட்டையாடுறதுக்கும் வச்சிருந்த சிம்பல் தான் வேலு. தமிழருடைய தொல் கடவுள். ரைட்டா? அப்ப அவருக்கு முருகனுக்கு சேவல் வெட்டி பலியிடுவது, ஆடு வெட்டி பலியிடுவது என்பது தமிழர்கள்ட்ட இருந்த மரபு. இன்னைக்கு என்னன்னா படிப்படியா சில விஷயங்கள் குறைஞ்சிருக்கலாம். ஆனா இது தமிழர்கள்ட்ட இருந்த மரபு. ரைட்டா? இந்த மரபு இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கன்வெர்ட் ஆகும்போது, மதம் மாறும்போது, அவங்க சர்ச்சுக்கு போனாலும் சில சர்ச்சுகள்ல இன்னும் பலியிட்டு வழிபடுற மரபு இருக்கு. சரியா?
சர்ச்சுகளுக்கு போனாலும் தர்காக்களுக்கு போனாலும் ஏற்கனவே இருக்கிற அந்த இனக்குழு நடைமுறை இருக்குல்ல, இனக்குழு வாழ்க்கையினுடைய பழக்கம். இப்போ நான் ஒரு வேட்டைக்காரனா இருக்கேன்னா நான் என்னுடைய தெய்வத்தை எப்படி வழிபட நினைப்பேன் அப்படின்னா, நான் சாப்பிட்றதுலேயே சிறந்த கறி இருக்குல்ல, அதை தெய்வத்துக்கு கொடுக்கறது தான் நான் கொடுக்குற உயர்ந்த மரியாதை. இப்படித்தான் நான் அதில் நினைப்பேன். விவசாய சமூகம்னு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அதுலேயே உற்பத்தி ஆகிறதுல உயர்ந்த பொருள் நான் கருதுகிற பொருள் கொண்டு போய் கொடுப்பேன். வாழைப்பழத்தை கொடுப்பேன், தேங்காவை கொடுப்பேன், ஏன்னா எனக்கு அது உயர்ந்த பொருள்னு நம்புகிறேன். இப்படித்தான் மனிதன் சமூகவியலாக பார்த்தோம்னா இப்படி தான் மனித குல வளர்ச்சியில் கும்பிட்டு வந்திருக்கிறான். ரைட்டா? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஆதாரம் இருக்கா? சிக்கந்தர் மலையில் கிடா வெட்டி சாப்பிட்டதுக்கு ஆதாரம் இருக்குன்னா, ஆதாரம் இருக்கா அப்படின்னா, ஆதாரம் கொடுத்துட்டா மட்டும் இப்போ ஏற்றுக்கிற போகிறீங்களா? இப்போ ஆதாரம் கொடுக்குறோம், 56க்கு முன்னால் இத்தனாம் தேதியில் வெட்டினா ஒரு வெள்ளைக்காரை எடுத்த புகைப்படம் இருக்குன்னு ஆதாரம் கொடுத்தோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ கீழடிக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கீழடியில் தோண்டினோம், தோண்டி ஆதாரங்களை எடுத்தோம். அமெரிக்க ஆய்வகம், புனே ஆய்வகம், டெல்லி ஆய்வகம், ரைட்டா, பாண்டிச்சேரி ஆய்வகம் எல்லாத்துலேயும் கொடுத்து ஆய்வு செஞ்சு எல்லாரும் கார்பன் சோதனை நடத்தி கிமு 6ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது என்றும் அது ஒரு தொழில் ஆதாரம்னு சொல்லி அறிக்கை கொடுத்தது எல்லாத்தையும் ரைட்டா கண்டுக்கிறவே இல்லை. தூக்கி போட்டுட்டு இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் திரும்ப போட்டு புதுசாக ஒன்று எழுதி கொடுன்றாங்க. புதுசாக ஒன்று எழுதி கொடுன்னு சொன்னால் நீ பழசை மறுக்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்ச? நான் என்ன சொல்கிறேன், இந்த நீதிபதி இவங்க கெடா வந்துட்டு அப்படியே அடுத்து பழகலை அப்படின்னா அடுத்து பழகலைன்றதுக்கு நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க இல்லையா? அப்போ சமூகவியல் தான் ஆதாரம். சமூகவியல் என்ன? முருகனே நான்வெஜ் கடவுள், ரைட்டா, வேட்டையாடி சாமி. அது நாங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் 95% பேர் நான்வெஜ் சாப்பிட்டு வழிபடுற மக்கள். நீ எந்த சாதியை வேணா எடுத்துக்க, பிராமணர்கள் ஒரு சில சைவ பிள்ளைமாரை தவிர எல்லா பேரும் நான்வெஜ் வச்சு கும்பிடுறவங்க சாப்பிட்றவங்க மக்கள். 95% இருக்கிற இதில் அந்த அம்மா என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, நான்வெஜ் புழங்காம அந்த கோவிலினுடைய திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதத்தை காப்பாற்றிருக்கிறாங்க. இது நீதிபதி சொன்ன வார்த்தை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தை. நான் என்ன சொல்றேன், 95% மக்கள் அவனுடைய தெய்வத்தில் அவனுடைய குலசாமிக்கு கிடா வெட்டி கும்பிட்றான், முருகனுக்கு கூட கிடா வெட்டி கும்பிட்றான், எல்லா சாமிக்கும் கும்பிட்டு இருக்கிறான். அந்த நான்வெஜ் வச்சு கும்பிடுறதெல்லாம் புனிதம் இல்லைன்னு நீங்க இப்ப சொல்றீங்க. புனிதம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப 95% தமிழர்களை அவமானப்படுத்துற வேலையா இல்லையா? அவன் ஆன்மீகவாதிகளை அவமானப்படுத்துற, பக்தர்களை அசிங்கப்படுத்துறதா இல்லையா? எங்க தெய்வங்களை அசிங்கப்படுத்துறதா இல்லையா? எங்க குலசாமிகளை இழிவுபடுத்துறதா இல்லையா? அப்ப இந்த நீதிபதி அவங்க நம்ம ஸ்ரீமதி அவர்களுக்கு இப்படி அவமானப்படுத்துறது, நான்வெஜ் புனிதோன்ற கருத்து அரசியல் சட்டத்தில் இருக்கா? அரசியல் சட்டத்தில் இருக்கா? எந்த சட்டத்தில் இருக்கு? இந்தியன் பீனல் கோட்ல எதுவும் இருக்கா? இல்லை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்கா? வழிபாட்டு சட்டத்தில் இருக்கா? இந்த அறநிலைத்துறை சட்டத்தில் இருக்கா? எந்த சட்டத்தில் இருக்கு? எதுவும் இருக்கா? அப்ப நீங்க எப்படி நான்வெஜ் சாப்பிடாம புனிதத்தை காப்பாற்றினார்கள் நீங்க எப்படி எழுதுறீங்க? அப்போ உங்க மீது என்ன வழக்கு போடுறது? நீங்க தமிழர்களை பூரா இப்ப புனிதம்னா புனிதம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா புனிதம் தீட்டுன்னு கற்பிக்கிறீங்களா? அப்போ உங்க மேல வன்கொடுமை வழக்கு போடக்கூடாதா? இல்ல, நீதிபதி அவர்களுக்கே ஒரு மாறுபட்ட தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க நான்வெஜ் நீங்க சாப்பிட மாட்டீங்க, நீங்க பூண்டு சாப்பிட மாட்டீங்க, நீங்க வெங்காயம் சாப்பிட மாட்டீங்க, நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னா அது புனிதமா? நாங்க சாப்பிட்டா அப்ப நாங்க புனிதம்னா நாங்க தீட்டா? இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? 300 மீட்டருக்குள்ள எங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நாளைக்கு என்ன சொல்ல போறீங்க? கறி சாப்பிட்டவன் 300 மீட்டருக்கு உள்ள வரக்கூடாது, முருகனுக்கிட்டே வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ முருகனுடைய சமூக வரலாற்றை நீங்கள் மாத்துறீங்க. உங்களுடைய ஃப்ராடுத்தனமான வரலாற்றை கொண்டு வந்து இங்க பேசுறீங்க. ஆரிய வந்தேரி கூட்டத்தினுடைய அரசியலை நீங்க இங்க பேசுறீங்க. அது தவிர இது வேற என்ன? அது அப்ப ஆதாரத்தை எங்க இருந்து தேடணும்? இந்த அம்மா சொல்றாங்க, முஸ்லிம்கள் இது ஆடு அறுத்து பலியிடுற மரபு இல்லைன்னு சொன்னா
அதற்கு ஆதாரம் சமூகவியல் தான். இந்த தேசிய இனத்தினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியல. தெரியாத போது நீங்க எப்படி போற போக்குல ஒரு தீண்டாமை தீர்ப்பு சொல்றீங்க நம்ம கேட்கிறோம். இது மக்கள் தரப்புல, இது எங்களுடைய மக்கள் மன்றம், நாங்க இதை கேட்கத்தான் செய்வோம், இது எங்களுடைய ரைட்டு, நீங்க கண்டெம்ட் போடுங்க, நீதிமன்றத்தில் இந்த கேள்வியை கேட்போம். சரியா? அப்ப ஒட்டுமொத்த தமிழர்கள் நீங்க அசிங்கப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க, சூத்திர பயணுவீங்க இல்லையா? திரும்ப திரும்ப இதே வேலையை கற்பிக்கிறத நீதிமன்றத்துல செய்வீங்க, மாநாடு போட்டு செய்வீங்க, அரசியல் கட்சியா செய்வீங்க, டெல்லியில உட்கார்ந்துட்டு செய்வீங்க, கீழடியில செய்வீங்க, இழிச்சவாயங்களை இருக்கவே போறான் இல்லையா? அப்ப இதுதான் நாம் எழுப்புற கேள்வி. எனவே இந்த நீதிமன்ற தீர்ப்பு, அவங்க ஸ்ரீமதியின் தீர்ப்பு கண்டிக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்க தீர்ப்பு அது. சரியா? அப்ப இது 3 நபர் பெஞ்சுக்கு போனால் கூட தமிழருடைய வரலாறு தெரிந்த நீதிபதிகள் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும், கண்டவர்களை போடக்கூடாது. எல்லாருடைய கவனக்கும் தமிழ் மக்களினுடைய கவனத்திற்கும் இதை முக்கியமாக வைக்கிறோம். தமிழர்கள் சிந்திக்கணும். நீதிமன்றத்துல தீர்ப்பு சொல்றது, 4 சங்கிகள் முருகன் பேர்ல, நம்ம சாமி பேர்ல என்னத்தான் செஞ்சாலும் ஆதரிக்கிறது, அவன் தீர்மானம் போடுறத கேட்கறது அப்படின்னு பண்ணோம்னா 4 நாள்ல நம்மள மொத்தத்துக்கு இந்த தமிழ்நாட்டை மொத்தமாக களவாடி கொள்வார்கள். தமிழ்நாட்டை 3ஆ பிரிக்கணும்ன்ற ஏற்கனவே 3ஆ பிரிப்பா, சட்டமன்றம் இல்லைன்னுவான், மாநகராட்சியா மாத்துவான் இல்லையா? ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு தான் திட்டங்கள் பூரா நடக்குது. எனவே இந்த ஆரிய பார்ப்பனிய கூட்டத்திடம் தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உரிய பதிலடி கொடுப்பதற்கு அரசியல் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, வரலாற்று ரீதியாக கேள்விகள் கேட்பதற்கு நம்ம மக்கள் தெருவில் கேள்வி கேட்கறதுக்கு மக்கள் பழகணும். ஒருத்தன் தெருவில் கூட்டம் போடுறான், தமிழர்களுக்கு விரோதமாக பேசுறான்னா நேரம் நின்று கேள்வி கேட்கிற முறைகளுக்கு மக்கள் பழகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி சார். நன்றிங்க, நன்றி.